வணக்கம். டிஎஸ்டிஎஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் டிஸ்கஷன், சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் டிஸ்கஷன், ஆல் டிபார்ட்மெண்ட் கான்ஃபரன்ஸ் மீட்டிங், கிங்டம் கண்ட்ரிஸ் டிஸ்கஷன், வேர்ல்டு லீடர்ஸ் டிஸ்கஷன், டாக்டர் கிளாஸ் டிஸ்கஷன், ஸ்டார்டர்ஸ் டிஸ்கஷன், கொஸ்டின் ஆன்சர்ஸ் டிஸ்கஷன். ஓகே, இன்ஃபர்மேஷன். இந்தியா ஆல் ஸ்டுடியோ டிஸ்கஷன். கவர்மெண்ட் வேலை அப்படின்றது நம்ம பகல் டைமில் தோது பார்த்தாலே போதும். ஓகே, அடுத்து ஸ்டூடியோ பொறுத்த வரைக்கும் உளவியல் ரீதியாகவும் நம்ம நிறையா வகையில் தோது பார்க்கணும். ஓகே, இந்த மாயனோட பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நபருங்க வீட்டில் இருக்கிறப்போ ஒரே அரைச்சொல்லாக பேசுகிறாங்க, ரொம்பவே கொடுமைப்படுத்துகிறாங்க. எனக்கு ஏதாவது சேதாரமாச்சு அப்படின்னா அவங்களெல்லாம் கைது செஞ்சுருங்க. ஓகே, ஏன் அப்படின்னா உளவியல் ரீதியாக என்ன தகவல் அப்படின்னா, புறநிலையிலேருந்து பார்க்குறப்போ அன்பு, அரவணைப்பு, நேசம், பாசம் அப்படின்றதெல்லாம் ஓகே தான். ஆனால் அருகாமையில் இருக்கிறப்போ ஒரு எதிர்ப்பு இருக்குது. ஓகே, இந்த எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, நான் கூட நினைப்பேன் இவங்களாம் நல்லா சாப்பிட்ணும், நல்லா தூங்கணும் அப்படிலாம் நினைப்பேன். சரி, இந்த பைத்தியக்காரனுக்காக ஜெர்மனியில் காசும் அந்த ஒரு கேரக்டருக்காக ஜெய் பிரத்தங்கரா பீடத்துக்கு காசுன்னு எவ்வளவோ காசு அள்ளி கொடுக்குறான், அதுக்கான கர்மவனையும் சமாளிக்கிறான். ஆனால் இவங்க அப்படிலாம் கிடையாது. ஏதோ ஒரு சண்டை சச்சரவுன்னு எடுத்தறிஞ்சு பேசுகிறாங்க. ஆனால் இதில் என்ன ஒரு ரிசல்ட் அப்படின்னா, நிச்சயமாக 100% உறுதி. ஸ்டூடியோ ஆகட்டும், கவர்மெண்ட் ஆகட்டும், ஜேஎம் குரூப் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆகட்டும், தேவன் ஃபவுண்டேஷன் ஆகட்டும், இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி வச்சுக்கிட்டு நிர்வகிக்கிறது 100% ரிஸ்க்கு தான். பாசிபிள் அப்படின்னு கேட்டால் 100% தான் நாட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி ரிசல்ட்டு தான். ஓகே, அதனால் தீர்வு என்ன அப்படின்னா, ஒரு நியூ ஃபேமிலியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டும் மேக்ஸிமம் தோதாகிறதுக்கு ஒரு கொஸ்டின் தான். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சுயம்பு நிலையை உருவாக்கணும். ஓகே, ஜெனட்டிக்கை மாற்றணும், அதாவது டிஎன்ஏவே மாற்றணும், அந்த செல்ஸ் எல்லாத்தையும் மாற்றணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட்ஸோட லிங்க் ஆனது மாறுபடும். இல்லை அப்படின்னு வச்சிங்களேன், நம்ம எவ்வளோ தான் கோடியாக சம்பாதிச்சாலும் எவ்வளவோ தோது பார்த்தாலுமே அது ஒரு இணக்கமான நிலையில் எரர் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கேரக்டரை வச்சுக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு திருமணம், ஒரு கப்புலு, ஒரு ஃபேமிலி அப்படின்லாம் தோதாகாது. ஓகே, அடுத்து மாசிலாமணி கூட ஒரு எரர் கேரக்டர் தான், அம்மாஞ்சி கேரக்டரு. அதனால் அந்த கழுதை என்கின்ற திலகவதி எப்போ பப்பர் ஃபிஷ் ஆக்டிவிட்டி செய்வாங்கன்னே தெரியாது. இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தரித்திரம் மாதிரி தான். ஓகே, இவங்க ஒரு சில பேர் வந்ததுக்கப்புறம் லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு, இன்னும் நிறையா வீடு வாங்கிட்டோம், கார் வாங்கிட்டோம் அப்படிலான்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்போம். அங்கே எல்லாமே ஆப்போசிட்டு, எங்கள் தாத்தா மருகையா எல்லாமே நெகட்டிவான ஒரு விஷயந்தான். அதனால் ஃபேமிலி ரொம்பவே ஒரு டேமேஜாக இருக்குது. ஓகே, ஆனால் இதில் என்ன ஒரு ரிசர்ச் அப்படின்னா, இப்போது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் முருகனோட ஓஎஸ் தான். ஆனாலுமே நல்லா தான் இருக்குது. ஓகே, ஆனால் என்ன வைப்ரேட்டால் ஒரு நிறையா மிஸ்மேட்ச். ஓகே, சரி, தீர்வு என்ன அப்படின்னா, அதுதான் ஒரு சுயம்பான ஒரு நிலையில் உருவாகணும். அடுத்து மேரேஜு, அலுவலகம், பொதுநிலை சார்பு நிலை தான் தோதாகும் போல் இருக்குது. அதாவது இந்த ஆசிரமம் மாதிரி. ஓகே, தனிநிலை மையம் அப்படின்றது தோதாகலை. ஓகே, அதனால் சென்னை அப்படின்றது தோது பார்க்கணும். ஓகே, இவங்களோட தொடர்பில் நிராகரிக்கணும். அதாவது காசு பணம் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் வாங்க, வணக்கங்க, நல்லா இருக்கீங்களா, எப்படிங்க, எல்லோரும் பாராட்ட தான் செய்வாங்க. நம்ம ஒரு துன்பமான நிலையில் நமக்கு யார் உதவி பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையிலுமே நமக்கு தரமான ஒரு நபருங்க. ஓகே, அதனால் இப்போ நடக்கக்கூடிய துன்பமெல்லாம் எதுவும் புதுசும் கிடையாது. ஓகே, நிலைமையெல்லாம் நிச்சயமாக மாறும். ஓகே, அப்படின்றப்போ நம்ம இப்போவே உஷாராக இருந்துக்கணும். ஓகே, ஏதோ கேஷா, ஏதோ ஒரு மணி நேரம் மீட் பண்ணுறோமா, அவ்வளோதான். மற்றபடி எந்த விதமான ஒரு இணைவான நிலையிலையுமே தோது பார்க்கக்கூடாது. ஓகே, அதனால் பேரண்ட்ஸை மறந்துடுங்க. இந்த ஜெர்மனி விட்டுறியா, எங்கள் ஃபேமிலியை விட்டுரு, தனிப்பட்ட முறையில் உனக்கு காசு தரேன், பிளாக்மெயில் பண்ணி காசு வாங்கி என்னை சித்திரவதைப்படுத்துகிறாங்க. ஓகே, அதனால் இந்த ஜெர்மனியை பொறுத்த வரைக்கும் பைத்தியக்காரனை விட்டுருங்க, தனிப்பட்ட முறையில் காசு வாங்கிக்கிங்க. எனக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் வேணாம். ஒரு கெஸ்ட்டு மாதிரி வர்றோமா, ஸ்டே பண்ணுறோமா, சாப்பிட்றோமா, அவ்வளோதான். மற்றபடி எந்த வகையான ஒரு உணர்வுநிலை வெளிப்பாடுன்றது தோதாகாது. ஓகே, அதே மாதிரி ஜெய் பிரத்திங்கரா ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் சென்டர் தான். தனிப்பட்ட முறையில் நான் சென்னை வரும்போது
நான் நிறைய காசு சம்பாரித்தேன் அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு தேவையான எல்லா வசதியும் அமைச்சு தரேன். மற்றபடி சும்மா சும்மா துன்புறுத்தி காசு வாங்கன்னு நினைக்காதீங்க. ஓகே, எனக்கே சங்கட்டமாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலியே சரியில்லை. அவங்களுக்காக நான் காசு செலவு பண்ணாலும் எனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகே, இதெல்லாம் வெறும் சாதாரணமான ஒரு விஷயந்தான். ஆனால் இதுதான் தொடர் கதையாக இருக்குது. சாதாரணமான விஷயந்தான், ஆனால் இதுவே தான் தொடர் கதையாக இருக்குது. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படியே தொடர் கதையாக இருக்குமோன்னு தெரில. அதனால் நமக்கு எப்பவுமே ஒரு விழிப்புணர்வு, எந்த ஒரு விஷயத்தையுமே தடவை சால்வ் பண்ணணும். ஆனால் இதெல்லாம் பல வருஷமாக அப்படியே தொடர் கதையாக இருக்குது. அதனால் ஒரு நிரந்தர தீர்வை நோக்கி தான் பயணிக்கணும். அதனால் என்னோடய அக்கௌண்ட்ஸு, இந்த கம்பெனி அக்கௌண்ட்ஸு, கவர்மெண்ட் அக்கௌண்ட்ஸு, இந்த ஸ்டூடியோ அக்கௌண்ட்ஸு, தேவன் ஃபவுண்டேஷன் அக்கௌண்ட்ஸு இது எல்லாமே நானே நிர்வகிச்சிக்கலான்னு இருக்கேன். ஃபேமிலியோட மிங்கிள் படுத்தக்கூடாது. ஃபேமிலியே கிடையாதுன்றது தான் மாயனை பொறுத்த வரைக்கும் யதார்த்தமான ஒரு உண்மை. ஓகே, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஓகே, அதனால் உஷாராக இருக்கணும். ஓகே, சரி. அடுத்து உளவியல் ரீதியாக இந்த மனதின் நிலையிலானது பல படிநிலைகளை தொகுப்பான ஒரு நிலை. இது நம்ம சொல்லலை அப்படின்னா எரர் ஆகும். ஓகே, சொன்னால் தான் ஒரு தீர்வு தோதாகும். ஓகே, சரி. அடுத்து சீல்டு செக்யூரிட்டி சர்வீஸ் டிஸ்கஷன். என்னங்க தலைவரை எரர் அப்படின்னா 2-3 வாரத்துக்கு முன்னாடியே தோது பார்க்கலான்னு தான் நினச்சேன். நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் ஒரு நல்ல ஸ்டேட்டஸில் தான் மந்த்தான ஒரு 10 லட்சம் தரேன் அப்படின்னு. அப்புறம் அவங்களே எரர் ஏற்படுத்திட்டாங்க. அது ஒரே ஒரு உளவியல் கொஸ்டின் தான் இருந்தது. ஒரு நாள் தியாஸ் டெக்ஸ்டைல்ஸில் வேலை செஞ்சிட்ருக்கப்போ நைட் ஷிஃப்ட் அப்போது அவங்களுக்கு பயங்கரமான ஒரு பட்டர்ஃப்ளை அட்டாக்கு. அது யார் ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிட்கோவியாவில் ஒருத்தர் வேலை செஞ்சார், பாண்டின்னு சொல்லிட்டு. அவர் தான் அந்த பட்டர்ஃப்ளை அட்டாக் ஏற்படுத்தினார். எதனால் ஏற்படுத்தினார்னா அப்படின்னா, தொடர்ச்சியாக 15 நாள் நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சதில் கை காலும் பயங்கரமாக கொசுக்கடி. அதெல்லாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா 7 ரூபாவோ என்னமோ தான் கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. பயங்கர ஷாக்கு. அந்த ஒரு இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயோவைஸில் அவரோட ஃபேன் மாதிரி தான், நல்ல நண்பர் மாதிரி. அவர் வந்துட்டு இந்த மாதிரி எதுக்கு அவரை கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு என்னோட நிலையிலேருந்து ஒரு பதத்தை ஏற்படுத்தவும் அவங்க நினச்சிட்டாங்க நான் தான் அந்த பதத்தை ஏற்படுத்துகிறேன்னு நினச்சிட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. நான்லாம் ஈஷா ஆஷ்ரம், நிறைய லக்ஸுரி ஹோட்டலு, நல்ல ஒரு ரிச் லைஃப் ஸ்டைல்லாம் வாழ்ந்துருக்கேன். அதனால் தியாஸ் டெக்ஸ்டைல்ஸில் பாத்ரூம்லாம் உடையிற மாதிரி தான் இருக்குது. அதெல்லாம் நல்ல கண்டிஷன்லாம் கிடையாது. ஓகே, அதனால் அந்த மாதிரி வசதியெல்லாம் கிடச்சின்னா ஒன்றும் வைப்ரேட் ஆகிறதில்ல. அதோட பல மடங்கு வசதியெல்லாம் அனுபவிச்சிருக்கேன். ஓகே, சரி. அடுத்து உலகிறது என்ன கொஸ்டின் அப்படின்னா, அவங்களே பார்த்திங்கன்னா எம்எஸ்சியை வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. கடைசியில் அவங்க அக்செப்ட் பண்ணுறப்போ அதை நிராகரிக்கிறாங்க. அது இந்த அந்நியன் படத்தில் வர மாதிரி 3 கேரக்டராக மாறி இருக்கவும் ஏதோ ஒரு வகையில் அது வேறு யாரோ மென்ஷன் பண்ணால் கூட இவங்க வாலண்ட்ரியாக நினச்சிக்கிறாங்க. அது எங்களை தான் சொல்லிவிட்டாங்க, நாங்கள் தான் அது அப்படின்னு இவங்களே வாலண்ட்ரியாக துன்புறுத்திக்கிறான்னு நினைக்கிறாங்க. அது இல்லாமல் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா செட்டில் ஆனதுக்கப்புறம் வாங்க வணக்கங்க அப்படின்லாம் சொல்லுவாங்களே தவிர நம்ம துன்ப காலத்தில் உதவுவாங்கன்னு கேட்டால் ஒரு கொஸ்டின் தான். அதனால் இதெல்லாம் கடந்து போக வேண்டிய பாதை தான். என்ன அப்படியே மாதம் அப்படியே ஒரு 50,000 சம்பாதிக்கிறாங்க, கலெக்டர் வேலை. அந்த வேலை இல்லைன்னா வேறு வேலையும் இல்லை, வேறு சம்பளமும் இல்லை அப்படின்ற மாதிரி ஓவரான மன அழுத்தத்துக்கெலாம் ஒரு பிரயோஜனமே கிடையாது. ஓகே, அது இல்லாமல் அட்லஸ் நெட்வொர்க்கே டெவலப் பண்ணலாம். ஆக்டர் விஜய் அவர்களே, நீங்கள் அட்லஸ் நெட்வொர்க்கை ரெடி செஞ்சீங்க அப்படின்னு வச்சிங்க, ஊருப்பட்ட பேருக்கு வேலை கிடைக்கும். ஓகே, ஆனால் அது எல்லாருமே இலக்காரமாக நினைக்கிறாங்க. நான் ஸ்டாலின் இருக்கப்போ சொன்னேன், இந்த மாதிரி சைலேந்திர பாபுகிட்ட சொன்னேன், இந்த அட்லஸ் நெட்வொர்க்கை நடத்துங்க, ஈஸியாக லைசன்ஸ் வாங்குங்க, மந்த்தான ஒரு வேலை 8 மணி நேரத்துக்கு வேலை இருக்குது, 12 மணி நேரத்துக்கு வேலை இருக்குது, எக்கச்சக்கமான பேருக்கு வேலை கிடைக்கும். அது ஒரு அமைப்பாக நம்ம செயல்படுத்தலாம்னு நினச்சேன். ஆனால் தோதாகலை. இப்போ முதலமைச்சராக இருக்கிறாரு, நீங்கள் அதை செயல்படுத்துங்க, அட்லஸ் நெட்வொர்க்கை நல்லா விரிவுபடுத்துங்க. அதுக்காக நான் எவ்வளோ காசு வேணால் கொடுக்குறேன். ஓகே, அது வல்லரசு நாடுகளை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பதம் புரியும். இப்போது பில்கேட்ஸ்கிட்ட ரொம்ப நாள் முன்னாடியே அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில் பேசுகிறப்ப அவர் என்னென்னா, இவ்வளோ கம்பெனி எல்லாம் இருந்தாலும் அவர் என்ன தெரியுமா நினைப்பார், என்னோடய கம்பெனியில் நான் ஒரு அந்த செக்யூரிட்டி மாதிரி வேலை செஞ்சால் எனக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னாங்க. ஃப்ரான்ஸ்லலாம் இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்துக்கு தான் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருக்குது. ஏன் கிட்டத்தட்ட இந்த ரஷ்யாவும் அப்படி தான். இந்த மிலிட்ரி, போலீஸு, இந்த செக்யூரிட்டி ஏஜென்சி இதெல்லாமே ஒரே கேட்டகரி தான். ஓகே, அதனால் இந்த அட்லஸ் நெட்வொர்க்கை ஆரம்பிங்க. அது லைசன்ஸு, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்களே நடத்திக்கிங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேணால் ஓரளவு தோது பார்க்குறப்போ நம்ம ஓரளவு தோது பார்த்துக்கலாம். அது எல்லாமே நான் லாஸ்ட் ஸ்டூடியோவில் இன்க்ளூட் பண்ணிடலான்னு இருக்கேன். ஏன்னா பொதுத்தளத்தில் எல்லாேருக்கும் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஓகே, முதலமைச்சர் நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். ஓகே, வேலை வாய்ப்பை அதிகப்படுத்தணும். கொடுமைப்படுத்துகிறாங்க, ரணப்படுத்துகிறாங்க. ஓகே,
ஒரு மனிதநேயத்தோடு நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கே இந்த நிலமை அப்படின்னா, இன்னும் சாதாரண நபர்களுக்கெல்லாம் என்னென்ன நிலமை ஏற்படுமோ. ஓகே, சரி. இறுதியான தகவல் என்ன அப்படின்னா, நோ ஃபேமிலி, சுயம்பாக இருக்கணும், ஜெனட்டிக்கை மாற்றணும். ஓகே, அடுத்து அட்லஸ் நெட்வொர்க்கை பயங்கரமாக விரிவாக்கம் செய்யணும். ஓகே, சரி. அடுத்து ஒவ்வொரு படிநிலை இருக்குது. அது டாஸ்க்கு கிடையாது, அது நமக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸ் மாதிரி. ஓகே, இப்போ டாஸ்க்கு அப்படின்னா, இப்போ மாதிரி ஒபாமா கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கணும், அப்புறம் ட்ரம்ப்புக்கிட்ட போய் சிக்னேச்சர் வாங்கணும் அப்படின்னு ஒரு டாஸ்க் இருந்தால் அதெல்லாம் சாத்தியமாகுமா? அதனால் ஒரு யதார்த்தமான பகுத்தறிவு அப்படின்றது மிகவும் அவசியம். ஓகே, அதனால் ஒவ்வொரு படிநிலை இருக்குது. அதனால் என்னுடைய ஃபோன் நம்பரு, அக்கௌண்ட் நம்பரு, ஓகே, நான் அமுச்சுட்றேன். வீட்டு அட்ரஸும் அமுச்சுட்றேன். ஆனால் வீட்டை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கோப்பு மிஸ் ஆகிடுச்சு, ஒரு சில நோட்டுமே மிஸ் ஆகிடுச்சு. அதனால் வீட்டை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பு கிடையாது. அதுவும் இந்த பைத்தியக்காரெலாம் திடீர்னு எதாவது போட்டு உடச்சி போடுவான். எங்கள் வீட்டில் இருக்கிற இன்னொரு கேரட்லாம் எடுத்து ஒழிச்சு வச்சுருவோம். அவங்களுக்குலாம் நரம்பியல் இஷ்யூ ஏற்பட்டுருச்சு, நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்பட்டுருச்சு. அதை நான் எவ்வளோ வகையில் அனுசரித்து சரிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். துன்படுத்தினா இன்னும் அதிகமாக தான் ஆகும். அதனால் விலகி போகணும். அவங்களோட பதம் அப்படி, அவ்வளோதான். ஓகே, அது எதனால் அப்படி ஆனாங்கன்னு தெரியல. அதோட அவங்களோட இயல்பு அப்படி இருக்குது. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? ஓகே, அதனால் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன்னா, ஏதோ ஒரு அளவு காசு, ஏதோ 1 மணி நேரம் சந்திப்பு, அதுதான் நாகரிகம், அதுதான் சரியான முறையும் கூட. ஓவராக மிங்கலாகணும் அப்படின்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. ஓகே, சரி. லாஸ்ட் ஸ்டூடியோ 4 இடத்துக்கு போகணும், வரணும். ஓகே, நேரில் சந்தித்தா தான் ஒரு தீர்வு. ஓகே, அது அவங்களுக்கு துன்பம் ஏற்படும் போது தான் நிலமை என்னென்னு புரியும். ஓகே, ஆனால் நான் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி துன்பம் ஏற்படுறப்ப நிச்சயமாக நான் கார் எடுத்து வந்து உங்களை சந்திப்பேன். ஓகே, இப்போ என் நிலமை எனக்கு ரொம்ப அது கிரிட்டிக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் யாரும் நேரில் வந்து சந்தித்தாங்க அப்படின்னா எல்லாமே ஒரு சுமூகமாக ஒரு தீர்வாக இருக்கும். ஓகே, சரி. அடுத்து டைரக்டர் சசிகுமார் அவரோட மூவி ஒன்று இருக்குது, புக் பண்ணணும். அடுத்த சில அக்ரிமெண்ட்ஸ் மூவிஸும் இருக்கும், மூவ் பண்ணணும். ஒவ்வொரு நிமிஷமே நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு சமம். அதனால் நம்ம ஒவ்வொரு நிமிஷத்தையுமே சமமாக லாபகரமான முறையில் பயன்படுத்தணும். ஓகே, சரி. ஜிம்முக்கு போகணும். ஜிம்முக்கு போகிறதுக்கு பயங்கரமான ஒரு உளவியல் ரீதியான எதிர்ப்பாக இருக்குது. ஏன்னா நியூட்ரிஷன் தேவைப்படுது, சித்திரவதையாக இருக்குது. ஒரு ஃபிட்னஸை கொண்டு வரத்துக்கு எவ்வளோ போராட வேண்டியதாக இருக்குது. ஜிம்முக்கு போகணும், எப்படியாவது அடுத்த படிநிலை கடந்து போகணும், அப்போ தான் தோதாகும். ஓகே, சரி. நன்றி, வணக்கம், பாய்.